10 மணிக்கெல்லாம் வந்துருவேன்னு சொல்லிச்சுவே, உன்னையும் காணோம். நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இந்த கும்பல் வந்துச்சு வேணா, பொங்கலை வச்சுச்சு வேணா, நம்ம பூஜையை பண்ணிட்டு கிளம்பலாம் வீட்டுக்கு. இதுவரை இன்னும் காணோம். இதே பூசாரி நம்ம வர நேராச்சுன்னா தையா தக்கான்னு நிற்பாங்க. இவங்க லேட்டா வந்தேன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடிய மாட்டேங்குது. சீக்கிரம் சீக்கிரம் அவ்வளோ இறங்கி சீக்கிரம் கோயிலுக்கு போங்க. பூசாரி எங்க திட்டிட்டு அடக்க போறாரு நம்மள. அவரு ஏன் நம்மள திட்ட போறாரு? வேற கோயிலுக்கு 10 மணிக்கு வரோன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு வந்தா வேற திட்டமிட்டாராக்கும். ஆமா, நல்ல நேரம் ஆகி போச்சு. பெரிய பொண்ணு சீக்கிரமா வாங்கடே. நீ பூசாரி அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நீ உங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போ. நாங்க டிக்கில இருந்து எல்லா பொருளும் எடுத்துக்கிட்டு வாரோம். சரி பெரிய பொண்ணு. ஏ கோவிந்தா, என்னண்ணே நீங்க வந்துட்டீங்களா? நீங்க என்ன வந்திருக்க முடியும்னு நினைச்சோம். நீங்க இப்ப 10 மணிக்கு டானுங்க இருப்பேன்னு சொன்னதுனால நான் 9:30 வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். மணி 11 ஆகுது. நான் வீட்டுக்கு போக வேண்டாமா? சீக்கிரமா வந்து வேலையை பார்ப்பியன்னு பார்த்தா நீங்க அங்க என்ன கதை அடிச்சுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வந்து பொங்கலை பொங்குங்க. மழை வேற வர மாதிரி மியாகம் கருத்துக்கிட்டு வருது. மியாகம் கருத்துக்கிட்டு வந்துச்சுன்னா அப்புறம் மழைகளை பெஞ்சிச்சுன்னா நீங்க பொங்க வைக்க முடியாது. பாத்துக்கிடுங்க. அட ஆமாண்ணே, அதுவும் சரிதான். இந்த வந்துட்டோம். வச்சு சீக்கிரம் அவ்வளோரையும் கூட்டிட்டு வா. சீக்கிரம் பொங்க வைக்க வேலையை பார்ப்போம். சரிங்க பெரிய பொண்ணு. எல்லா பொருளையும் டிக்கில இருந்து எடுத்து கொண்டு வாங்கடே. சீக்கிரம் பொங்கலை பொங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம். நாங்க எடுத்துட்டு வரோம். நீ போய் சாமியை கும்பிடு பிள்ளைய வச்சு. சரி பெரிய பொண்ணு. பிள்ளைய அம்மன் கிட்ட அதுல வாசல்ல கடத்தி போடும். பிள்ளைய அங்கே கடத்தி போட்டுட்டு சாமி கும்பிடுங்க 2 பேரும். சரி. ஆமா, அதுக்கு அப்புறமா நம்ம பொங்கல் பொங்குற வேலையை கூட பாத்துக்கிடலாம். பிள்ளைய போட்டு 2 பேரும் சாமியை கும்பிடுங்க. அப்பதான் எசக்கமா மனசு குளிரும். சரில பெரிய பொண்ணு. வா பெரிய பொண்ணு, நம்ம டிக்கியை திறந்து பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு போவோம். வண்டியையும் ஓரமா விடு. நடு ரோட்ல விட்டு வச்சிருக்க பேரு. வேற பசு கிசு வேற வரும். ஆமா, அவ்வளோரையும் இறக்கி விடணும்ல. அதான் நான் இதுலயே நிப்பாட்டிட்டேன். அங்க பாரு, அந்த 4 முடிய உங்க மைனியும் எப்படி சோடி போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காவன்னு. ஆமா, கோயில் இந்த பக்கம் இருக்கு. அவி எங்க போயிட்டு இருக்காவ? யாருக்கு தெரியும்? என்னமோ பண்ணிட்டு போறாவ. வா, நீ சீக்கிரம் டிக்கியை தர பொருளெல்லாம் எடுத்துட்டு போடுவோம். ஆமா, நம்ம வேலையை பார்ப்போம். லட்சுமி அக்கா இல்லைன்னா தான் நமக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா பெரிய பொண்ணு, நானும் அதான் நினைச்சேன். அட, இது நம்ம சாந்தியும் மீனாவும்ல. இவங்க இங்க என்ன பண்ணியாளுவ? ஆமாக்கா, அவ்வளவுதான். சாமி கும்பிட்டுட்டு இருக்காள்வல. அட, சரசக்காவும் பத்ராளி அக்காவும். ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? நாங்கள் வலை இப்பதான் வந்தோம். பெரிய பொண்ணு கார்ல வந்த எல்லாரும். அப்படியா? சரி இந்த நாங்க சாமி கும்பிட்டுட்டு வாரேருங்க. கும்பிடுங்க. யாரெல்லாம் அக்கா வந்திய? நானு, பத்ராளி அக்கா, பெரிய பொண்ணு உமா, இளிச்ச வச்சு ஐயா வீட்டுக்கார எல்லாரும் வந்திருக்காவ. இளிச்ச வச்சுக்கு அவ மோவனுக்கு பொங்கல் வைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டா போல இருக்கு. அதான் எல்லாரும் வந்தோம். அப்படியா? லட்சுமி அக்கா வரலையாக்கா? அட, அந்த குத்தை ஏன் கேக்கா? நான் ஏதோ தெரியாதனமா அவ வரக்கூடாதோ தீட்டோன்னு நினைச்சுக்கிட்டு வராதுன்னு சொல்லிட்டேன். வராதுன்னு கூட சொல்லல, வர முடியாதுல்லான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டேன். அதனால அவ வர்றேன்னு சொல்லியிருந்திருப்பா போல இருக்கு. நான் அப்படி சொன்னதான் வரலன்னு சொல்லிட்டாளாம். இவ்வளவு நேரம் இப்பதான் திட்டி வாஞ்சி இப்பதான் வாயை முடிக்கிட்டு இருக்காளுவ. இனிமே மறுபடியும் லட்சுமி பேச்ச எடுத்தேன்னா அவ்வளவுதான். என்னையே முடிய பிடிச்சி ஆஞ்சி விடுவாளுவ. ஆஞ்சி அவ்வளோ என்ன கத்திட்டு ஏதோ வீட்டுக்கு தூரமா? ஆமா, லட்சுமிக்கு வீட்டுக்காரன் தண்டை பண்ணியிருக்காம்ல. அவன் அக்கா மொபைலுக்கு சடங்காயிருக்கா போல இருக்கு. அதனால அங்க தாய் மாமா முறைக்கு வீட்டில் தானே செய்யணும். அதனால நான் திட்டோன்னு நினைச்சிட்டு சொல்லிட்டேன். கடைசியில் அவ்வளோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு சத்தம் போடியாளுவ. ஆமாக்கா, அது அவிய அக்கா மோளுக்கு தானே சடங்கு. அதுக்கும் அவியலுக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லையே. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, அவிய வரலாமே. ஆமா, பெரியப்பா மக்கா மறுவதானே வரக்கூடாது. இவியெல்லாம் வரலாம்க்கா. ஐயே, இவ்வளோ வேற குண்டத்துக்கு பொடியாள்வல. இது மட்டும் இந்த பெரிய பொண்ணு காதலையும் உமா காதலையும் விழுந்தா அவ்வளவுதான். என்னைய கொண்டு விடுவாளுவ. ஏன்க்கா, நீங்க தான் லட்சுமி அக்காவை வர வேண்டாம்னு சொன்னீங்களோ? ஏன் நேரமோ என்னமோ, நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நீ வர முடியாதுல்ல லட்சுமின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதுக்குன்னு அவ வராண்டேன்னு வீட்டுல இருந்துகிட்டா. நான் என்னத்த பண்ணேன்? ஆமா, நீங்க எங்கடா இந்த பக்கம்? நாங்க இந்த பெரியதள பஸ் ஒன்று வரும்ல, அதுலதான் வந்தோம். படுக்கப்பத்துல இறங்கினா இவளுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா கொஞ்சம் வயிறு வலிக்கிறங்க இருக்கு. எப்ப பார்த்தாலும் விட்டு வலிக்குதுன்னா சரி அதில் ஆஸ்பத்திரிக்கு அப்போ போயிட்டே வந்துருவோம். மாத்திரைலையும் தின்னாலும் ஒன்றும் கேட்க மாட்டாங்கன்னா அதனால சரின்னு ஆஸ்பத்திரிக்கு தான் சரி போயிட்டு வந்துருவோம்னா அப்படியே போயிட்டு வந்தோம். சரி, இந்த கோயிலுக்கும் வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. சரி அப்படியே போயிடுவோமே. எதுவும் சாமி குறைய என்னமோ தெரிலன்னு வேற அவ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. சரி அப்ப சாமி கும்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் இங்கே வந்துட்டோம். அவிகளுக்கு இது குடும்ப கோயில் இல்ல, அவிய மாமியாரும் உடம்பு சரியில்லாம கிடக்கு. அந்த பையனையும் பள்ளியோடத்துக்கு அனுப்பி விட்டுருந்தாளா. அதெல்லாம் நாங்க 2 பேரும் சரி நானும் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அதில் கோயிலுக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு வந்தோம். ஓ சரி. இனிமே எப்ப பஸ் வரணும் வேற தெரியல. இப்பதான் ஒரு பஸ் போச்சு, அந்த பஸ் வேற விட்டுட்டோம். அடுத்த பஸ் 1 மணிக்கு வருங்க, அதுல போவோம். சரி மீனா.
நீங்களாம் கார்ல வந்தீங்க என்ன? ஆமா, பெரிய பொண்ணு தான் கார்ல கூட்டிட்டு வந்தா. எங்களுக்கும் இடம் இருக்குமா கார்ல? இடம் கார்ல சும்மா தான் கிடக்கு. எங்கட்டு பிள்ளைல இந்த லட்சுமி அக்கா பிள்ளைலாம் வரலன்னா தான் பத்திராளி அக்கா போகணும் வரண்டேன்ட்டா. எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி. அதனால இடம்லாம் கார்ல கிடக்கு. வேணா இருங்க, பொங்கல்லாம் பொங்கி முடிச்சிட்டு வேணா எல்லாம் ஒண்ணா போவோம். மீனா எப்படிடே இருந்து போவோமா இல்லைன்னா பஸ் வந்தா கிளம்புவோமா? பஸ் இந்த ரூட்ல தான் வரோம். கையை காட்டினா இங்கனே நிற்பான். நம்ம இங்கன கூட ஏறிடலாம். என்ன சொல்றா? நம்ம இருந்தே பூஜையெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வேணா போவோம். பெரிய பொண்ணு கார்ல தான் இடம் இருக்குங்கவல்ல, அதுல வேணா போயிடலாம். உனக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்து போவோம். சரி வாங்க, நம்ம அங்கே போவோம். எல்லாரும் அங்கே இருக்காவ, நம்ம மட்டும் இங்கே அடக்கம். வாங்கக்க. சாமிக்கு சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களாம்மா? எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேனே. எல்லாம் அந்த கம்பு வயல இருக்கு, இந்த எடுத்து தரேன். சரி, இனிமே பிள்ளைய கையில எடுத்துக்கங்க. சரி பூசாரினே. வாங்க வாங்க, என் தங்கம் அழக்கூடாது. எதுக்கு அழுவுறீங்க? வாங்க வாங்க, அப்பா கிட்ட வாங்க. திருநீர் அங்கே இருக்குப்பா, எடுத்து பூசிக்கிடுங்க. சரிண்ணே, நீங்கள் பொங்கலை பொங்குங்க, நான் இந்த வந்துடுறேன். சரிண்ணே. இளிச்சவாச்சி, பொங்கல் பொங்க ஆரம்பிக்கலாம்ல? நான் இந்த வாரேம்மா. ஐயே, என்னது என் பிள்ளை அழலாமா? அச்சோ. இழிச்ச வச்சு நீ உன் மோவன் அழுதுட்டு அடக்காம பாரு. நீ அவனை போய் பாரு. நாங்கள் தண்ணி அதில் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு வரோம். ஒரு குடம் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அரிசி உலையில போடுவோம். சரி பெரிய பொண்ணு. எல்லாம் உமா வா, தண்ணி அடிச்சுட்டு வருவோம். எல்லாத்தையும் இறக்கி வை. நீ எல்லா வேலையும் என்னையே வாங்கலா? பிள்ளை சிரிங்க அப்பா மாதிரி. நல்ல பிள்ளை என் பிள்ளை, சிரிங்க. ஆட வாளா, ஒரு குடம் தண்ணிக்கு என்ன முணுக்கியா? இரு, இந்த பானை எடுத்துட்டு வரேன். அதை அங்கேயே கழுவிட்டு வந்துடலாம். எடுத்துட்டு வா. எங்க பிள்ளைய என்ன என்கிட்ட தரீங்களா? இப்பதான் என் முகம் என்னைய பார்த்து சிரிக்கான். சரிங்க, பிள்ளைய என்கிட்ட கொடுங்க. போயிட்டு கொஞ்சம் வரவு சொல்லி எங்கனா பறக்கிட்டு வாங்குங்க. பொங்கல் செய்யறதுக்கு வேணும்ல வரவு. சரி, இவனை பிடி, நான் அந்த வாரேன். கொண்டாங்க அவனை. சமத்து பிள்ளைய அம்மா கிட்ட இருங்க, அப்ப அந்த வந்துடுறேன். என்ன இழிச்ச வச்சு உன் மகனை கோயிலுக்கு கூட்டு வந்தீங்களா பொங்கல் பொங்கியதுக்கு? அட ஆமா மீனா. ஆமா, நீங்க எங்க? இப்பதான் பாக்க உங்களை. நாங்கள் அப்பயே வந்துட்டோம். இங்க பக்கத்துல படக்கத்துல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோமா, வந்துட்டு அந்த அளவு கோயிலுக்கு போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு இங்க வந்தோம். பார்த்தா நீங்கள் எல்லாம் இங்க இருக்கீங்க. ஆமா, என் மூணுக்கு இன்னைக்கு பொங்கல் பொங்கலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வேண்டி இருந்தேனா, அதான் பொங்கல் பொங்க வந்தோம். அதான் இனிமே பொங்கல்லாம் பொங்கி முடிச்ச அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு பொறுமையா பூஜை ஆனதுக்கு அப்புறமா போலான்னு இருக்கோம். ஆமா, பெரிய பொண்ணு கார்ல வர வேண்டியதுதான். அவ இடம் இல்ல வர முடியாதுன்னு சொன்னான்னா அந்தெல்லாம் ஆத்து பக்கமா மெதுவா நடந்து வர வேண்டியதுதான். அதெல்லாம் இடம் இருக்கு கார்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய பொண்ணு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா. நான் அவ்வளோ நாங்கள் தண்ணி அடிச்சுட்டு அடக்கழுவேன் பைப்ல. பார்த்தோம் பேசிட்டு தான் வந்தோம். இருந்தாலும் அவட்ட கேட்கணும், இன்னும் கேட்கல. சரி எல்லாரும் வாங்க உட்காருங்க. சரி. உன் மோவே நல்ல விறுவிறுன்னு வளர்ந்துட்டானே, நல்ல முடியெல்லாம் நிறைய இருக்கு பேர் பிள்ளைக்கு. ஆமா, நானே எதிர்பார்க்கல, அவளுக்கு நல்ல முடி விறுவிறுன்னு வளருது. எல்லாரும் வாங்க உட்காருங்க. என்னத்துக்கு நின்றுகிட்டே கிடக்கிய? ஆமா, நான் அந்த வாரம். கழுவுல ஆச்சிக்கிறேன். கழுவு நேராவது பேரு பொங்க வைக்கணாங்க. இங்க பாரு பெரிய பொண்ணு, இப்ப பானையை நான் கழுவுவேன். பொங்கல்லாம் பொங்கி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பானையை நீ தான் கழுவணும் சொல்லிட்டேன் அம்மா. ஏது பொங்கல்லாம் பொங்கி முடிச்சு சாமி கும்பிட்டு முடிச்ச அப்புறம் வீட்டுக்கு போகும்போது இந்த பானையை நான் கழுவணுமா? ஆமா. சரி கழுவுறேன், நான் கழுவுறேன். என்ன நீ, நான் சொன்னதும் செய்ய முடியேன்னு சொல்லுவேன்னு பார்த்தேன். சரி செய்யறேன்னுட்டு அதிசயமா இருக்கு. ஆமா, பொங்கல் பொங்கி முடிச்ச அப்புறமா அந்த பானையை வீட்டில் கொண்டு போய் தானே கழுவணும். அதுக்கப்புறம் இதுக்கு நான் கழுவணும். அதை தான் இழிச்ச வச்சே கழுவிக்கிடுவாள. என்னலாம் சொல்ற? அப்ப நீ கழுவ மாட்டியா? கிறுக்கி, யாராவது பொங்க பானையெல்லாம் கழுவி கவுத்தி எடுத்துக்கிட்டு போவாளா வீட்டுக்கு? அப்படியே அந்த பானையில என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு போய் வீட்டுக்கு போன அப்புறம் தான் கழுவுவாவ. இங்கே எல்லாத்தையும் கழுவிட்டு போக மாட்டாவ. அட இது வேறயா? ரொம்ப முனுக்கு அதெல்லாம் நேரம் ஆகுது. அது ஏற்கனவே வீட்டில் கழுவுன பானை தான். சும்மா 2 அலசுறதுக்கு உனக்கு இவ்வளோ கறி வலிக்குது என்ன? இந்த வேலையெல்லாம் லட்சுமி அக்கா வந்திருந்தா அவியலே செஞ்சிருப்பாவ. பாரு, இப்ப அவிய வரலன்னா தான் அவ்வளோ வேலையும் நான் செய்ய வேண்டியிருக்கு. இழுத்த வச்சியும் பச்சை பிள்ளைய வச்சிருக்கா, வேற அவளையும் வந்து செய்யின்னு சொல்ல முடியாது. அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான்லாம் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேப்பா. நான் என் வீட்லயே வேலை செய்ய மாட்டேன், அடுத்த வீட்டுக்கு வந்து வேலை செய்யனாக்கும். 2 அலசம்மா ரொம்ப நீட்டிக்கிட்டு இருக்கா. அலசியாச்சு வா போவோம். இதுக்கு மேல அலசுனா பானை ஓட்டையாயிரும். வா வா. சரி, இந்த குடந்தண்ணியை யார் தூக்குவா? உன் மாமியார தூக்க சொல்லு. இவ ஒரு வேலையும் செய்யும்டா. இவ அவ்வளவு வேலையும் நம்ம தலையில கட்டலான்னு இருக்கா. போடா, ஒழுங்கா அந்த தண்ணியை தூக்கிட்டு வந்து சீக்கிரம் ஊத்து வா. சரி ரைட்டு, விடு, எடுத்துட்டு வரேன். தண்ணி குடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது.
என்னடா ஒரு பானையை கழுவிட்டு வர இவ்வளவு நேரமா? சீக்கிரமா அடுப்பை பத்த வைங்களா, நேரம் ஆகுதுல்ல. அடுப்பு பத்த வைக்க வேண்டியவா பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கல்ல, பிள்ளைய எவ்வளவு ஒருத்தி வாங்குங்க. என்னது, எவ்வளவு வாங்கணுமா? இல்ல, யாராவது ஒருத்தர் வாங்குங்கன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, இவியெல்லாம் எப்ப வந்தவ? சாந்தி அக்கா மீனாலாம் நாங்களாம் இப்பதாண்டே வந்தோம். இழுத்து வச்சு வேணா பிள்ளைய எங்கிட்ட கொடு, தந்துட்டு போவேன். தூங்க தானே செய்ய, நாங்க மடியில வச்சுக்கிடியோம். பரவாயில்லக்கா, இருக்கட்டும். அவனை இதுல ஒரு டவலை விரிச்சு படுக்க வச்சிட வேண்டியதுதான். நல்லா காத்தடிக்கு பத்தியலா, எப்படியும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு தூங்குவான். காலையிலே குளிச்சாத்தி இருக்குல்ல தலைக்கு, நல்ல ஆளு இனிமே கொஞ்ச நேரம் சரியா தூங்கும். பிள்ளைய கொண்டா அதுக்குன்னு நீ கீழே கடத்தி போடுவா, காத்துல மண்ணெல்லாம் பறக்கும் பிள்ளைக்கு. நாங்க மடிக்குள்ள போட்டுக்கிட்டோம். ஆமலா இழுத்து வச்சு பிள்ளைய கொடுத்துட்டு யார்ட்டையாவது கொடுத்துட்டு வாசிக்கிறோம். சட்டு புட்டுன்னு பொங்கலை பொங்கி சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம். நாங்கள் என்னென்னமோ பிளான் போட்டோம், கடைசியில இப்படி ஆகி போச்சு. இந்தாங்கக்கா வச்சுக்கிடுங்க பிள்ளைய. சரி. என்னல உமா அப்படி பிளான் போட்டிய? உமா பானையை கொண்டா. இந்த அப்படி அதை ஏன் கேட்க சாந்தி? லட்சுமி அக்கா நாங்க எல்லாரும் தான் வரதுக்கு முதல் பிளான் பண்ணணும். லட்சுமி அக்கா தான் அதுவும் கோயிலுக்கு வரதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தாவ. கடைசியில பார்த்தா அவைய வர முடியாம போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பத்திராளி அக்கா தான். ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாளுவலா? மறுபடியும் நம்மள காண விடமுண்டாளுவல? ஞாபகம் வர நேரம்லாம் நம்மள திட்டிக்கிட்டே எல்லாம் இருப்பாளுவ. ஏதோ தெரியாதனமா சொல்லிவிட்டேன், அது பெரிய குத்தமா உள்ள ஆயிப்போச்சு. ஆமாடே, இப்பதான் அவிய 2 பேரும் சொல்லி வருத்தப்பட்டாவ. தெரியாதனமா சொல்லிட்டு இவ்வளவு கடந்து என்னைய திட்டிட்டு அடக்கான்னு. அதெல்லாம் லட்சுமி அக்கா வரலாம். அந்த பிள்ளைக்கு அங்க அவரு பிள்ளைக்கு அப்பா இருக்காருல, அவரு பெரியப்பா சித்தப்பா வழி அந்த சொந்தங்கள் தான் கோயிலுக்கு போகப்படாது. லட்சுமி அக்காலாம் கோயிலுக்கு போலாம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதத்தான் நாங்களும் நினைச்சோம். பத்திராளி அக்கா குழப்பி விட்டு அந்த அக்கா இப்ப வராண்டேன்ட்டாவ. அதான் சரசக்கா வரலாங்க அவள. நான் என்ன வண்டி எடுத்துட்டு போய் கூட்டிட்டு வந்துடட்டுமா? நீங்களே லட்சுமியை போய் கூட்டு வரதா இருந்தா போய் கூட்டு வாங்களா? சும்மா என்னையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நான் ஏதோ தெரியாம சொல்லிவிட்டேன், ஏதோ பெரிய மனுஷி வாய்த்த வரி தெரியாம சொல்லிவிட்டேன். அதுக்குன்னு அதே குறை சொல்லிக்கிட்டு இருக்காளுவம்மா. ஆமா பெரிய பொண்ணு, அதை விடுங்க. போயிட்டு வேணா கார் எடுத்துட்டு போயிட்டு லட்சுமி அக்கா பிள்ளைகள் எல்லாம் வேணா கூட்டிட்டு வரதா இருந்தா கூட்டிட்டு வாடே பெரிய பொண்ணு. பிள்ளை எல்லாம் கோயிலுக்கு வர ஆசைப்படுவாளுவ, போய் கூட்டிட்டு வா பெரிய பொண்ணு கொஞ்சம். இந்தா இப்பவே போறேன் இளிச்சவாச்சி. ஆமா, இங்க கிடக்க வேலையெல்லாம் கூட நாங்களே பாத்துக்கிடியோம். அதான் ஆளுவெல்லாம் கிடக்குல்ல, அதனால நாங்க பாத்துக்கிடியோம். நீங்களே போய் கூட்டு வாங்க. நாங்க போயிட்டு வரோம். பெரிய பொண்ணு வா வா, சீக்கிரம் கார் எடு. ஓகே ஜூட். எம்மா போயிட்டாளுவலா? இல்லன்னா என் உயிரை எடுத்துருவாளுவ இன்னைக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இவாதான்னு நிம்மதியா சாமியை கும்பிட விட்டுருக்க முடியாளுவ. இனிமே லட்சுமியை கூட்டிட்டு வரட்டும். அவ வந்தாதான் இவ்வளவு 2 பேரும் அடங்குவாளுவ. இல்லாட்டினா என்னமோ பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி தான் நிப்பாளுவ என்கிட்ட நாண்டுகிட்டு. அதுலயும் இந்த உமாலும் பெரிய பொண்ணு இருக்காளுவளே, எப்பப்பா அவளுக்கு கூட்டாளி லட்சுமி இல்லைன்னா அவன் ஒரு இடத்துக்கும் போவாண்டாள் வேறண்டாராம். சரிக்கா விடுங்க, நீங்களும் வருத்தப்பட்டுக்கிட்டே தானே இருந்தியா லட்சுமி வர முடியல என்னாலதான்னு. இப்ப இனிமே அவளை கூப்பிட்டு வந்துட்டாள்வேன்னா உங்களுக்கும் திருப்தியா இருக்கும்ல. அது என்னமோ சரிதான் சரசு. பானையில தண்ணி ஊத்தி வச்சுட்டேன். இனிமே அரிசியை கலனி பணிச்சு உள்ள போடணுமா இல்ல கலனி பணையாம உள்ள போடணுமா? ஒரு கலனி பனைஞ்சு போடு, இழுத்து வச்சு. கலனி பணையாமையா போடுவ அரிசிய? இல்ல அப்பதான் நல்லா பொங்கி ஊத்துன்னு சொல்லி கலனி பணைய விடாதுன்னு பாவல, அதான் கேக்கேன். ஆமா, ஒரு சில பேர் கலனி பனைஞ்சு போடுவாவ, ஒரு சில பேர் கலனி பணையாம போடுவாவ. கோயிலுக்கு போடுறையே மோஸ்ட்லி கலனி பணையாம தான் போடுவாவ. பத்திராளி அக்கா நீங்க சொல்லுங்க. எம்மா நான் எதுவும் சொல்லலம்மா. நான் சொன்னாதான் அவ்வளவும் தப்பா போகுது, எல்லாருக்கும் பொல்லா பாய் போயிருது. நான் எதுவும் சொல்லல. நீங்கள் வேலை எப்படி பண்ண தோணுதோ பண்ணுங்க. நம்ம மனசுதான் காரணம். எப்படி செஞ்சாலும் சாமி ஏத்துக்கிடும். நம்ம மனசு சுத்தமா இருந்தா போதும், அதுக்கு உண்மையா இருந்தா போதும். எப்படியே செய்யி. பத்திராளி அக்கா பயந்துட்டாவ. இனிமே நம்ம ஏதாவது சொல்லி அது தப்பா போச்சுன்னா இவ்வளவு அவ்வளோ நாண்டுகிட்டு நிப்பாள் வேலைன்னு. ஆமா, நமக்கு எதுக்கு பொல்லாப்பு? நம்ம ஒண்ணு சொல்ல அது தப்பா போச்சுன்னா வேற நம்மள உள்ள அவ்வளோ வளைஞ்சுக்கிடுவாளுவ. இழுத்து நீ உனக்கு எப்படி தோணுதோ செய்யி. சரி, அப்ப நான் ஒரு 2 கலனி பனைஞ்சே உள்ள போடுறேன். என்ன ஏதாவது தூசி கிசுலாம் இருக்கும்ல? அப்படியே போடு, ஓ மனசு போல போடு. சரிக்க. சிவாச்சிமா இந்தா வரவு கொண்டு வந்துட்டீங்களாங்க? கொண்டாங்க. நாங்களே 2-3 சில்லி கிடந்ததான் போட்டு பத்த வச்சு விட்டேன். எங்க இவரை காணுமேன்னு பார்த்தேன். நல்ல வேலை கொண்டு வந்துட்டிய. கொண்டாங்க. அடுப்பு பத்த வச்சிட்டியோ? ஆமா, அரிசி போட்டு விட்டுட்டேன். சரி. ஏதாவது தண்ணி கிண்ணி எதுவும் வேணுமா? அடிச்சு தரட்டுமா? அடிப்பம்பு கிடக்குல்ல, வேற ஒரு கூட தண்ணி அடிச்சு தரேன். குடம் கிடக்கா? குடம்லாம் இருக்கு. இந்த தண்ணி எதுல ஒரு குடம் பிடிச்சி வச்சிருக்காளவே பெரிய பொண்ணு உமாவும். இப்போதைக்கு தண்ணி போதும். அப்புறம் ஏதாவது வேணும்னா பிடிச்சிக்கிடலாம். வரவு மட்டும் கொண்டு போடுங்க. சரி.
எங்க கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான் சின்ன பொண்ணு. எப்ப பார்த்தாலும் லாஸ்ட் ரோல தூங்கிக்கிட்டே இருப்பான். ஆனா சாரோ மேமோ வந்து இந்த காதல் கொண்டன் படத்துல தனுஷ் அப்படி எந்திரிச்சு அது பாட்டுக்கு போயிட்டு எல்லாம் சால்வ் பண்ணுவான் மேக்ஸ் எல்லாம். அந்த மாதிரி எது கேட்டாலும் பதில் சொல்லுவான். எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். பேன் அவனே பார்த்துக்கிட்டு இருப்போம். அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு வந்து மறுபடியும் அவன் பாட்டுக்கு கல்லூனி மங்கன கணக்கா உட்கார்ந்துருப்பான். அதே போல யாருக்கிட்டையுமே பேச மாட்டான். ரொம்ப அவன் பாட்டுக்கு வருவான், இருப்பான், போவான். மற்ற பசங்களோடலாம் சேரவே மாட்டான். மற்ற பசங்களாம் யாரும் அவனை சேர்த்துக்கிட மாட்டாங்களோ, அப்படியே அமைதியா இருக்கிறதுனால அவனும் போய் யார்ட்டையும் சேர மாட்டான். அதனால எங்களுக்கு பார்க்க பாவமா இருக்கும் அந்த பையனை பார்க்கும்போது. என்னது பாவமா இருக்குமா? இந்த மாதிரி ஆளுலாம் சைக்கோவா இருக்க போகுது. அந்த படத்துலயே இந்த மாதிரி சைக்கோவா தானே இருப்பாமே. சி அப்படிலாம் கிடையாது. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? அவன் பேனா பென்சில் எல்லாமே வச்சிருப்பான் பேக்ல. மற்ற பையலாம் கொண்டு வர மாட்டானுவளா பேனாக்குனா? இல்லைன்னா மேமோ சார என்ன எழுதலையான்னு கேட்டானா உடனே டக்குன்னு அவன் பேக்ல இருந்து எடுத்துட்டு அவன் பாட்டு கொண்டு ஓடி போய் எழுதிடுவானுவேன். அந்த நேரத்தில் கூட அவன் ஏன் எடுக்கிறியே ஏன் இதுன்னு கூட கேட்க மாட்டான். அவன் இதை பிடிங்கிட்டு போய் எழுதுனா கூட ஏன் என்னன்னு கேட்காம வேற பேனாவை எடுத்து வச்சு எழுதுவானே தவிர அவன் எதுக்கு இப்படி பண்ணான்னு சொல்லி கோபமாக கூட கேட்காது அந்த பையன். சரியான அம்மாஞ்சி. அம்மாஞ்சியோ சிம்மாஞ்சியோ அந்த பையன்கிட்டலாம் ரொம்ப நீயும் பேசாத. சே நான்லாம் பேசினதே கிடையாது அந்த பையன்கிட்ட. எங்க கிளாஸ்லலாம் எல்லாமே ஆப்போசிட்ல தான் நடக்கும். என்ன பேர் சொல்ற ஜோனி? ஆமா, எங்க கிளாஸ்ல தான் வாள் இருக்கிறானே இந்த சதீஷ், ஜெகன், கார்த்தி இவனுங்க 3 பேரும் தான் அராத்து. லாஸ்ட் ரோல உட்கார்ந்துட்டு மற்ற பயல்களையும் படிக்க விட மாட்டானுவ, இவனும் படிக்க மாட்டானுவ. லாஸ்ட் ரோல இருக்க அவ்வளோரையும் முன்னாடி இருக்க பெஞ்சில் இருக்கவங்க அவ்வளோரையும் சீண்டி 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 டேய் நீ பாட பார்க்க கவனிக்காத அப்படின்னு சொல்லி அவனோட கவனிக்கிறவங்களையும் கவனிக்க விட மாட்டானுவ, அவனோட கவனிக்க மாட்டானுவ. உருப்படாத கேசுவேன். அங்க முன்னாடி பாடம் நடந்துகிட்டு இருக்கோம், இவனும் யார் டிஃபன் பாக்ஸையாவது திருடி பின்னாடி வச்சு தின்னுகிட்டு இருப்பானுவ. அவனுக்கு இதான் வேலை. இன்னும் திருந்தலையா? அவனாலாவது திருந்துறதாவது. ரெஸ்ட் ரூம்ல ஒருத்தன் போய் கேட்டுட்டா போதும், அடுத்தடுத்து லைனா கிளம்பிடுவானுவேன். அடுத்து மேமே சொல்ல ஆரம்பிச்சிடும். ஒருத்தன் வந்து கேட்டியா, அடுத்து அவளும் வால் பிடிச்சிட்டு அவாட்டு வருவானுவ வருன்னு சொல்லாவ. அதே போல இவனும் லைனா போயிட்டே இருப்பானுவேன். அதுக்காண்டி இவனு ரெஸ்ட் ரூம் கேட்டா இப்பெல்லாம் அனுப்புறதே கிடையாது மேம்லாம். அதன் போயிட்டு உடனே வர மாட்டானுவேன். அங்கிருந்து நேரா கேன்டீன்ல இருந்து நேரா லைப்ரரியில இருந்து அப்படியே பக்கத்து கிளாஸ், அப்படியே ரெஸ்ட் ரூம், அங்க மறுபடியும் ரவுண்ட் அடிச்சுட்டு அடப்பானுவேன். இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு பொறுமையா பீரியட்லாம் முடிஞ்ச அப்புறம் வாரது. வேற எப்படி விடுவாங்க? இல்லைன்னா கிரவுண்ட்ல போய் செட்டில் ஆயிடுறது. ஆமா, எங்க கிளாஸ்லயும் பண்ணுவானு அந்த வேலையெல்லாம். சே, நீங்களாம் சொல்றத பார்த்தா காலேஜ் நல்லா ஜாலியா இருக்கும் போல இருக்கு. எனக்கெல்லாம் ஸ்கூலு போர் அடிக்கு தெரியுமா? அதை வேற நீங்களாம் இல்லையா, இன்னுமே போர் அடிக்கு. எனக்கெல்லாம் போவே பிடிக்கல. எப்படா 12th முடிச்சு அப்புறம் காலேஜ் வர்றதுன்னு நானும் ஆசையா இருக்கு. நீ ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு வரும்போதெல்லாம் நான் காலேஜை விட்டு வெளியே வந்துடுவேன். ஏன்? ஆமா, நீ இப்போ 11th, நான் 2nd இயர், நீ 12th முடிக்கணும். ஆமா, நான் 4th இயர் படிப்பேன். அப்போ நீ வரும்போது அப்போ நான் லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருப்பேன். அதனால நீ வரலாம். நீ படிக்கும்போது நான் அங்கே தான் இருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் 1 வருஷம்தான். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் சோனி பூமாரி எல்லாம் தான் கிடப்பிய. ஆமா, அந்த பூ மாதிரி தான் ஞாபகம் வருது. வீட்டுக்கு போய் துணி மாத்திட்டு வரேன்னு சொல்லி போனவன் அந்த ஆளா போயிட்டா. ஆளே காணோம். திட்டாதீங்கப்பா, இந்தா வந்துட்டேன். எங்க போய் போன கிறுக்கி? எதுக்கு இவ்வளவு நேரம்? நான் வரலான்னு பார்த்ததுக்குள்ள சதீஷ் எருமை மாடு வந்துட்டான். ஏதோ பூமாரி 2 தோசை ஊத்தி தாவேன்ட்டான். அதனால அந்த எருமைக்கு 4 தோசையை சுட்டு கொடுத்துட்டு வாரேன். அதான் லேட் ஆகி போச்சு. அதானே பார்த்தோம், துணி மாத்திட்டு வரேன்னு சொல்லி போனவள ஆளை காணுமேனு பார்த்தோம். சரி விடுங்க, அதான் வந்துட்டால. கோயிலுக்கு போலான்னு ஆசையா இருந்தோம், கடைசியில் அதான் நடக்கல. பேசாட்டிக்கு ஏதாவது விளையாடுவோமாவே? என்ன விளையாடுறது? எப்போ பார்த்தாலும் திருடன் போலீஸு, அந்த படம் பேர் அடித்து விளையாடுறது, நாடு கேம் விளையாடுறது, நொண்டி விளையாடுறது, இதுதான் விளையாடிட்டு நடக்கும். எரிச்சலாக வருது. ஏதாவது புதுசாக கண்டுபிடிங்க. வேணா ஏதாவது சமைச்சு சாப்பிட்டு விளையாடுவோமா? தீனி பண்டாரம் தெரியும், நீ தான் சொல்லுவேன்னு. சமைக்கிறதுக்கு எங்க அம்மாட்ட போய் நின்னா அவ்வளோதான், வழக்கு மாத்த எடுத்து சாத்தி விடுவா. உங்க வீட்டில இருந்து வேணா எடுத்துட்டு வா, சமைச்சு விளையாடுவோம். ஏப்ப உண்மையா சமைச்சு சாப்பிடல, இந்த சின்ன பிள்ளைலாம் செப்பு சம்மா வச்சு விளையாடுவோம்ல, அந்த மாதிரி எதாவது விளையாடுவோமான்னு கேட்டேன். ஆமா, இவ இப்பதான் பால்வாடி பிள்ளை, செப்பு ஜாமான் வச்சு விளையாடுவா. கிறுக்கி அதெல்லாம் வச்சு விளையாடுனா கேவலமா இருக்கும். இப்ப சூப்பரா இருக்கும். இந்த உமாக்கா வீட்டு பிள்ளை, அப்புறம் எங்க சிம்ரனு அவ்வளோரம் கடந்து தெருவில் கடந்து செப்பு சம்மா வச்சு என்ன அழகா கேக்கு செஞ்சு ஐஸ்கிரீம் செஞ்சுன்னு விளையாடுது தெரியுமா? அழகா இருக்கு. குட்டி குட்டி பாத்திரம், இந்த சாம்பார் வழியெல்லாம் குட்டி குட்டியா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? மழை வர்ற மாதிரி கிளைமேட் வேற சூப்பரா இருக்கு. நம்மளும் செப்பு சம்மா வச்சு விளையாடுவோம். ஆமா, உமாக்கா வீட்டு பிள்ளைய ஒரு நாள் இங்க விட்டுட்டு போகும்போது கூட நம்ம அந்த மினியேச்சர் சாமான்ட்டு அதில் வச்சு விளையாடணுமே, சமைச்சு சூப்பரா தான் இருந்துச்சு. சின்ன பண்ணி சொல்ற மாதிரி செய்வோம் மாடே. எனக்கும் ஆசையா தான் இருக்கு. குட்டி குட்டி பாத்திரமா எல்லாம் அழகழகா இருக்கும், அதுல சமைக்கவும் அழகா தான் இருக்கும். என்ன அவ்வளோ இப்படி இறங்கிட்டியே? நல்லா தான் இருக்கும். நான்
ஆனா அதுக்கு செப்பு ஜாமான்லாம் வேணுமே. அதை நான் சிம்ரன்ட்ட இருந்து தூக்கிட்டு வரேங்கல்ல. அது எப்படி போய் எடுத்துட்டு வருவேன்? அங்கதான் அந்த பாட்டி இருப்பாவல, அவிய தர விடுவாவளாக்கும். பெரிய பொண்ணத்தையும் வீட்டுல இல்ல, அவியலும் கோயிலுக்கு போயிட்டாவ, இல்லனாலும் அவியிட்ட கேட்டு வாங்கலாம். அதெல்லாம் தருவாவ, நான் வேணா போய் கேட்கேன். அதெல்லாம் வேண்டாம் சின்ன பொண்ணு, இன்னொரு நாள் பாத்துக்கிடலாம். இப்ப நம்ம சும்மா பேசிட்டு இருப்போம். சரி, என்னமோ போவாங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன். ஐயே, அவ்வளவா அங்க ஓடுங்க, கீச்சு பூச்சின்னு கத்திக்கிட்டு. அங்கதான் அரிசியை போட்டிருக்கல குருநாயே, அங்க போய் திங்க வேண்டியது தானே. அவ்வளவு வந்து இங்க தான் வந்து விழும். சு, ஓட அவ்வளவு. இங்க பேர் லட்சுவ சாவகாசமா உட்கார்ந்து இங்க அரிசி படைச்சுக்கிட்டு இருக்கு. லட்சு, வாங்க கிளம்புங்க. ஆமா ஆமா, அரிசியெல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு சீக்கிரம் ஓடியாங்க. பிள்ளை இல்ல இங்க. இதெல்லாம் என்ன வண்டியில அவசர அவசரமா கிளம்புங்க. எங்க கிளம்பணும்? நீங்க இப்ப கோயிலுக்கு கிளம்பலையா? நாங்க கோயில்ல இருந்து தான் வரோம், உங்களையும் கோயிலுக்கு தான் கிளம்ப சொல்லியும். வாங்க, எந்திங்க, இடத்த கழி பண்ணுங்க, எந்திரிங்க. இதெல்லாம் என்ன திடுத்துப்புன்னு வந்து கோயிலுக்கு வாங்கன்னு அடக்கியே. நான் தான் வரலன்னு சொன்னோம்ல. எக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, கோயிலுக்கெல்லாம் வரலாமா? அது அவிய பெரியப்பா மக்க மருக சித்தப்பா மக்க மருவது அவியல தான் போகப்படாதான். நீங்கள் எல்லாம் வரலாமா? வாங்க நீங்க. ஆமா, இதைத்தான் நாங்களும் அப்பயே இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்க கேட்கவே மாட்டேங்கிய. இப்பதான் கோயிலில் வச்சுதான் மீனா சாந்தியெல்லாம் அதெல்லாம் வரலாமா, ஒன்றும் இல்லையே அப்படின்னுக்கிட்டு இருந்தாளுவ. அதனாலதான் சரி உங்களை அப்போ கூட்டிட்டு வருவோம்ன்ட்டு சொல்லி கேட்டு ஓடியிருந்தோம். ஆமா, இழிச்ச வச்சியும் கூட்டிட்டு வான்ட்டு அடக்கா. நீங்க இல்லைன்னா பொங்கலே பொங்க வராண்டேன்னா அப்புறமா வேற போவோன்ட்டு வேற வெள்ளாதலையே கூட்டு போயிருக்கவள. அட, நீங்கள் எல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் பொங்கிட்டு வாங்கலாம். இதுல என்ன இருக்கு? நான் வரலன்னா அவ பொங்கல் பொங்கண்டா இருந்தா. ஆமா, அவன் நீங்க வந்தாதான் அடுப்பே பத்த வைப்பாளாம். வாங்க சீக்கிரம். சும்மா மினுக்காதீங்களா, நீங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. பாத்தியலா, இதுதான் உங்ககிட்ட பிடிக்காது. சொன்னா கேளுங்க, எந்திங்க கிளம்புங்க. ஆமா, அந்த பிள்ளைகளெல்லாம் எங்க? ஏ சோனி, சந்தியா, எங்களா கிடக்கி எங்க வாங்களா? இதுல வேற உங்க விட்டு பிள்ளைகள் வரலன்னதும் பூ மரியும் சின்ன பொண்ணு வேற கோயிலுக்கு வராண்டான்ட்டாளுவ. ஆமா, நானும் கேட்டேன், என்னெல்லாம் நீங்களும் கோயிலுக்கு போலையாக்கோன்னு. இல்ல, நாங்க போல பெரியமான்னு சொல்லிட்டு நாங்க பின்னாடிதான் கிடக்காளுவ பேசிட்டு விளையாடிட்டு. ஆமா, கிளம்பி வந்ததுவதான். வேற சோனி சந்தியாலாம் வரலன்னதான் அப்ப நாங்களோட வரல, நீங்க போய் பொங்கல் பொங்கிட்டு வாங்கன்ட்டு வந்துட்டாளுவ. படிக்க வேண்டிய கிடக்கு, எழுத வேண்டிய கிடக்குன்னு சொல்லிட்டு இப்ப கிடந்து விளையாடிட்டு அடக்கால் விளாக்கம். அப்பன்னா அவளத்தையும் அடிச்சு பத்திட்டு கோயிலுக்கு போயிட வேண்டியதுதான். நீங்களும் இப்ப எனக்காண்டி போனவளோ திரும்பி வந்திருக்கீங்களாக்கோ? ஆமா, அங்க எவ்வளவு வேலை கிடக்கு தெரியுமா? நாங்க அவளத்தையும் போட்டுட்டு உங்களை கூப்பிட்டதுக்கு வந்திருக்கோம். ஆமா, நீங்க தானே வேலை செய்வீங்க, வேலை செய்யாலும் நீங்க தானே, அதான் உங்களை தேடி வந்திருக்கோம். அதானே பார்த்தேன், வேலை செய்ய கல்லப்பட்டுக்கிட்டு வேலை செய்யறதுக்கு தேடி வந்திருக்கீல்ல. சே, அப்படிலாம் இல்ல லட்சு, அவ சும்மா சொல்றா. அங்க எல்லா வேலையும் செய்யறதுக்குலாம் ஆள் இருக்கு. பத்திராளியக்கா, சரசக்கா, அப்புறம் மீனா, சாந்தி எல்லாரும் கிடக்காவ. அவ பொங்கல் பொங்க வேண்டிய ஆளு அயில 2 பேர் தானே இழிச்சு வச்சு பிரியணுமே பொங்குவாவ. நம்ம கூட மாட ஒத்தாசைக்கு தான் நிக்கணும். சும்மாவா உங்களை கிண்டல் பண்ணியா? வாங்குக்க சொன்னா கேளுங்க. ஏற்கனவே நேராகி போச்சு, பூசாரியே சத்தம் போட்டுட்டு அடக்காரு. வர நேரமா இது காலையில 10 மணின்னு சொன்னியா, 12 மணிக்கு தான் வந்திருக்கேன்ற மாதிரி சத்தம் போட்டு அடந்தாரு. அதனால வாங்குக்க சீக்கிரம். நீங்கள சொன்னாலும் கேட்க முடியே. சரி இரு, என்னப்பா அவர்களையும் கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போங்க, போய் உள்ள அரிசியை கொண்டு போட்டு கூட்டு ஓடியாங்க. இந்த வாரேன். எனக்கும் ஒரு ஞாபகம் இருந்து பத்துக்க. அது அய்யல்வா அப்பா வீட்டு பக்கம் தானே பார்க்கணும், நம்மலாம் கணக்கு கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு தான் நானும் போவோன்னு இருந்தேன். கடைசியில் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டாவளா, அதனால வேற மனசுக்கு வர்றதுக்கு சங்கடமா இருந்து அதான் நான் வரலன்னே. தெரியும், உங்களை பத்தி எல்லாம் தெரியும். சீக்கிரம் வச்சுட்டு ஓடியாங்க. சரி பெரிய பொண்ணு, வா நம்ம கார்ல போய் இருப்போம், அவியல்வா வரட்டும். சரி வா உமா. மாரல் ஸ்டோரிலாம் சொல்லுவாங்களே, இப்பெல்லாம் உண்டா? ஐயா, அதை ஏன் கேட்குற? கரெக்டாக லஞ்சு முடிச்சு அப்புறமா மரத்தடியில் கூட்டி வச்சு அருன்னு அது வேற மாரல் ஸ்டோரின்னு கழுத்து அறுத்துருவாவ. அன்னைக்கு அப்படிதான் பார்த்துக்க, கடைசி நாள் செம காமெடி. மாரல் ஸ்டோரி அது சொல்லிக்கிட்டே இருந்துச்சா, காக்கா நல்லா தலையிலே ஆகி போயிட்டு எங்களுக்கு ஒரே சிரிப்பு. அப்போ கொஞ்சம் முன்னாடி தான் நாங்கள் மேலே காக்கா கத்திக்கிட்டு இருக்குன்னு அண்ணாந்து மேலே பார்த்துக்கிட்டு இருந்தோம், நம்ம மேலே காக்கா ஆகி போயிருமோன்னு. கடைசியில் பார்த்தா அங்கே போய் மாரல் சொல்லிட்டு இருந்த பொம்பளை மேலே போய் விழுந்துருச்சு. அந்தால நானும் என் ஃப்ரெண்டை ஒரே சொல்லி சிரிச்சுட்டே இருந்தோம். நல்ல வேலை நம்ம தப்பிச்சோன்னு. ஏன்னா என் ஃப்ரெண்டு வேற வாயை குழந்து மேலே பார்த்துட்டே இருந்தா அப்பப்போ. சின்ன பொண்ணா இருந்தா தலையில என்ன நக்கி பார்த்திருப்பா. போவ ஜோனி. அட, மரத்தடியில தானே, மரத்தடியில இருந்து மதியம் சாப்பிடும் போது எங்க டிஃபன் பாக்ஸுக்குள்ள எல்லாம் விழுந்திருக்கு தெரியுமா. அதுக்கப்புறம் நாங்க அதை கொண்டு கொட்டிட்டுலாம் அங்க பட்னியா கிடந்திருக்கோம்.
அதுக்கப்புறத்துல இருந்து நாங்க மரத்தடிக்கு போய் சாப்பிட போறதே கிடையாது. கிளாஸ் ரூம்ல இருந்து சாப்பிடுறது இல்ல வராண்டாவில் உட்கார்ந்து சாப்பிடுறது. இந்த மரத்தடியில உட்கார்ந்து சாப்பிடலாம் ரிஸ்கே எடுக்க மாட்டோம். அன்னைக்கு காக்காவோட மைண்ட் செட்டை பொறுத்தது. மரத்தடியில இருந்து சாப்பிடுறதெல்லாம் ஒன்றும் நடக்கலன்னா லக்கு. காக்கா வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே கல்லெல்லாம் தூக்கி போட்டு பத்தி விட்டுற வேண்டியது தானே. அது டிஃபன் பாக்ஸ் பக்கம் வந்து உட்கார்ந்துருக்குன்னு பார்த்துக்கிட்டா இருப்பியே. அதெல்லாம் சொல்ல முடியாது சோனி. முன்னாடிலாம் நீங்களும் இருக்கும்போது நானும் உங்களோ கூட சாப்பிட்டதுக்கு மரத்தடிக்கு வருவேன். அதுக்கப்புறம் நீங்களெல்லாம் போனப்புறம் நாளை இப்போலாம் கிளாஸ் ரூம்ல இருந்தே சாப்பிட்டுறது. அதான் பெஸ்ட் சின்ன பொண்ணு. எம்மா ஏன் பிள்ளைகளெல்லாம் என்ன பண்றீங்க? சும்மாதாம்மா இருக்கோம். என்னாச்சு? இந்தா பெரிய பொண்ணு உமாலும் வந்திருக்காளுவே கோயில்ல இருந்து திரும்பி. வாங்க நீங்களும் கோயிலுக்கு வரலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஐயோ பெரியப்பா பக்கம் வருவா, அங்கே தான் வரக்கூடாது, நீங்களும் போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடியதுக்கு வந்திருக்காளுவே கார் எடுத்துக்கிட்டு. வரையலாட்டே போயிட்டு வந்துருவோம். என்னது மறுபடி கோயிலுக்கா? நீ தானே போகக்கூடாதுன்னா அதனால துணியெல்லாம் மாற்றிட்டு நாங்களும் உட்கார்ந்துருக்கோம். நீ என்ன இப்போ வாங்க மறுபடியும் போவோங்க, இனிமேலாம் கிளம்ப முடியாது. சும்மா வாங்க கோயிலுக்குங்கள தானே, நம்ம வீட்டாளவு தானே போகிறோம். போயிட்டு பொங்கலை பொங்கிட்டு சாமி கும்பிட்டு வரதுக்கு சும்மா இப்படியே வாங்கடே. சின்ன பொண்ணும் பூமாரியும் நீங்களும் வரலன்னு அவ்வளோலாம் வரலன்னு திரும்பி வந்திருக்காளுவ. என்னது மறுபடியுமா? நானும் வீட்டில் போய் துணியெல்லாம் மாற்றிட்டு வந்துட்டேனே. அதான் சும்மா வாங்கங்க, இப்போ இருக்க மாதிரியே வாங்க. சும்மா தானே கிடைக்கிய. படிக்க வேண்டிய வேலை எழுத வேண்டிய வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சரி பிள்ளைகள் படிச்சுட்டு எழுதிட்டு அடக்கவே கடந்துட்டு போட்டுன்னு நான் மட்டுமாவது போவேன். நீங்களே சும்மா தானே கிடைக்கிய, வாங்க போயிட்டு வந்துடுவோம். அதான் காரில் தானே. ஏவே என்னவே சொல்கிறிய? போவுமா? போவோம், நம்ம இங்களும் சும்மா தானே இருக்கோம், போர் அடிக்குது. அங்கேயாவது கோயிலுக்காவது போயிட்டு வரலாம், கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். ஆமா, அதான் பெரிய பொண்ணத்தை கார் எடுத்துட்டு வந்திருக்காவங்க. அவளா கார்ல போயிடலாம், ஜாலியா இருக்கும். வாங்க வாங்க போவோம். ஆமா வாங்கடே. எவ்வளோ வரும்? நானும் அரிசி ஊற போடணுன்னு தான் அரிசி புடச்சிட்டு இருந்தேன். இப்போ அவ்வளோ வாங்கினதான் அந்த தான் போட்டுட்டு வரேன். சரி அப்போ போவோம். எம்மாவா போகலாம். அப்போ இந்த காரில் தான் வெளியே நிற்க, நீங்கள் வாங்கினாலுவே